உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். 90 வருடங்களாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற SPS கேப்பை மாவு. ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு பெருமையான விஷயத்தை இன்னைக்கு தமிழ்நாடு அரசே அறிவிச்சிருக்காங்க. இரும்பின் காலம் தமிழ்நாட்டில இருந்து தான் தொடங்கி இருக்கு அப்படிங்கிறத ஆதாரத்தோட இன்னைக்கு வெளியிட்டிருக்காரு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். நம்ம இங்க நிறைய தொல்லியல் ஆராய்ச்சிகள் அகழ்வாய்வுகள்லாம் நடந்ததில்லை. அங்க எடுத்த சாம்பிள்ஸ் எல்லாம் உலகோட முக்கியமான ஆராய்ச்சி நிறுவனங்களுக்கெல்லாம் அனுப்பி வச்சிருக்காங்க. அகமதாபாத்ல இருக்கிற இயற்பியல் ஆய்வு நிறுவனம், அதே மாதிரி பூனேல இருக்க பீர்பால் சஹானி அறிவியல் நிறுவனம், அமெரிக்கால இருக்கிற பீட்டா ஆய்வகம், இங்க எல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க. எல்லாருமே ஒரே மாதிரியான பகுப்பாய்வு முடிவுகளை கொடுத்துருக்காங்க. இதுல என்ன தெரிய வந்திருக்குன்னா, 5300 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் இரும்பை உருக்குற தொழில்நுட்பத்தை இங்க பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது ஆதாரத்தோட நிரூபிக்கப்பட்டிருக்கு. இது தமிழர்களுக்கு மட்டும் இல்லாம இந்தியாவுக்கே ஒரு பெருமையான விஷயம். இன்னைக்கு முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உலகுக்கே நான் சொல்லிக்கிறேன், இரும்போட காலம் தமிழ் நிலப்பரப்புல இருந்தா ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழர்களுக்கெல்லாம் ஒரு பெருமையான ஒரு விஷயம்தான். அதே மாதிரி தமிழர்களோட பெருமையை குறித்து தொடர்ந்து எழுதிக்கிட்டும் பேசிக்கிட்டும் வர சு வெங்கடேசன் மதுரையோட எம்பி என்ன சொல்லியிருக்காருன்னா, கோமியம் குடியுங்கள்னு சொல்லிட்டு பழமைவாதிகள் சொல்லிக்கிட்டு இருக்கிற அதே வேளையில தொழில்நுட்பத்தோட தொன்மையை பாருங்கள், இரும்பு காலம் நம்ம மண்ணில இருந்து தோன்றிருக்கிறது நமக்கு எல்லாம் பெருமை அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்தலத்துல ஒரு பதிவு போட்டிருக்காரு. அதே மாதிரி கீழடி அருங்காட்சியகம் சிவகங்கை மாவட்டத்துல இருந்து அமைஞ்சிருக்கு. அதோட இணையதளத்தையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்னைக்கு தொடங்கி வச்சிருக்காரு. அது மெய் நிகர் விர்ச்சுவலா அதுல கூட போய் நம்ம பார்க்கலாம். அங்க இருக்கிற நிறைய வீடியோஸையும் கூட நம்ம பார்க்க முடியும். ஆமா, அந்த கீழடியில் உள்ள பொருட்கள் எல்லாமும் அந்த இணையதளத்துல பார்க்கலாம்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா, இரும்பின் தொன்மை தொல்லியல் துறை சார்பா தயாரிக்கப்பட்ட இந்த நூலையும் இன்னைக்கு வெளியிட்டு இருக்காரு. ஸோ இது தமிழர்களுக்கு ஒரு பெருமையான விஷயம்தான் கண்டிப்பா. இன்னொரு பக்கம் தமிழ்நாடு கல்வியில மற்ற மாநிலங்களோட மேம்பட்டு தான் இருக்கும். இதுல என்னன்னா, 100 ஆண்டுகளுக்கு மேல 2000 பள்ளிகள் இங்க தமிழ்நாட்டுல இருந்திருக்கு அப்படிங்கிறதும் நமக்கு ஒரு பெருமையான விஷயம். 100 கொண்டாட போறாங்க இந்த வருஷத்துல. அதுவும் 2000 பள்ளிகள் 100 கொண்டாட போறாங்கன்னா, கல்வியிலயும் நம்ம எல்லா மாநிலங்களோட முன்னாடிதான் இருந்திருக்கும். ஆமா, இருக்கிறோம். பல 28 மாநிலங்கள் இருக்கு. அதுல இவ்வளவு மாநிலங்கள்ல 2000 பள்ளிகளுக்கு மேல 100 தொடுமாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். இது நிச்சயமா தமிழ்நாடு அரசு ரொம்ப சிறப்பா கொண்டாடணும். ஆமா, 2238 பள்ளிகள் அப்படின்னு குறிப்பாவே எவ்வளவு பள்ளிகள் நம்பர்ஸோட சொல்றாங்க. இதுல எல்லாம் கொண்டாட்டம் நடக்க போகுது. இதுல கலைஞர் படிச்ச அந்த திருக்குவளையில உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி, இங்க ட்ரிப்ளிகேன்ல உள்ள லேடி வில்லிங்டன் அரசு மாதிரி பெண்கள் பள்ளி, இந்த மாதிரி 2000 பள்ளிகள் பட்டியலும் வெளியாயிருக்கு. இதுல எல்லாம் கொண்டாட்டங்களும் இருக்க போகுது. ஸோ இன்னும் கல்வியில நம்ம மேம்பட்டு முன்னோக்கி போவோம். இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு ஊக்கப்படுத்தும். ஒரு சூறாவளி கிளம்பியதே அப்படின்ட்டு ஒருத்தர் கிளம்புறாரு. பனிக்காலத்துல சூறாவளியா? யாரது? கண்டுபிடிங்கண்ணா. பாட்டு வேற சொல்லியிருக்கேன். இது அந்த பச்சை மஞ்சள் சிவப்பு தமிழனா மிர்ச்சி சிவா எங்கேயாவது அரசியல் வர போறாரா? இருக்க நடிகர்கள் பார்த்தாதான் அரசியலுக்குள்ள. இவரும் இவர் நடிகர் இல்ல, ஒரு அரசியல்வாதி, முன்னாள் முதல்வர். பேன்லாம் ரெடி பண்ணியிருந்தாருல்ல. யாருன்னா எடப்பாடி பழனிசாமி. எதிர்கட்சி தலைவர் சேலத்துலதான் இருக்காராம். அவர் கோவையில இருந்து ஜனவரி 31 புரட்சி தமிழர் சொன்னா டக்குன்னு நான் பிடிச்சிருந்திருப்பேன். ஆமா, பிடிச்சிருந்திருப்பீங்க. சரி, புரட்சி தமிழர் என்ன பண்ணியிருக்காரு, ஜனவரி 31 இருந்து போலான்னு தேதி எல்லாம் குறிச்சு வச்சிருப்பாங்க போல. அதை இன்னைக்கு SP வேலுமணி அதிமுக கூட்டத்துல அறிவிச்சிட்டாரு. தலைமை நிலைய செயலாளருங்கிறதுனால நானே சொல்றேன், கோவை மாவட்டத்துல இருந்து ஆரம்பிக்க போறாரு. 2026 நம்ம கையில தான் கண்டிப்பா. அதனால எல்லாரும் ரெடியா இருங்க, எல்லா மாவட்டத்துக்கும் வர போறாரு, மக்கள் குறைகளை கேட்க போறாரு, சூறாவளியா எல்லா பக்கமும் போறாருன்னா சொல்லி பில்டப் எல்லாம் பயங்கரமா கொடுத்துட்டாரு. ஜீவா கைய முறுக்கிட்டா அதே மாதிரிதான் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. கடைசியில ஜீவா கை முறுக்கலை போல. என்ன திரும்ப என்னன்னா, மீட்டிங் முடியறதுக்குள்ள மைக்க வாங்கி அவரே இல்ல அது ஒரு 10 நாள் தள்ளி போடுறோம், பிப்ரவரி 2வது வாரத்துல பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அது மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி SP வேலுமணிட்ட சொல்லி இருந்திருக்கலாம். மறந்துட்டாரு போல இருக்கு எடப்பாடி பழனிசாமி. அவர் கால்வலியா, ரொம்ப ஹெவியான கால்வலி இருக்கிறான், ட்ரீட்மெண்ட்ல இருக்காராம். இது எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னா, ஒரு வழக்கு வர எடப்பாடி பழனிசாமியை கூட்டிருக்காரு சென்னை உயர்நீதிமன்றத்துல. 2021 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடந்தப்ப எடப்பாடி பழனிசாமி அவருடைய தேர்தல் பிரமாண பத்திரத்துல இருந்த அபிடவிட்ல தவறான தகவலை கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு சேலம்
நீதிமன்றத்துல மிலானிங்கிறவர் தேனியை சேர்ந்தவர் வழக்கு வந்து போட்டிருந்தாரு. மிலானி எல்லாருக்கும் வழக்கு போடுவாரு அவர் தானே, அவரே தான் வழக்கு வந்து போட்டிருந்தாரு. சேலம் மாவட்ட நீதிமன்றம் முகாந்திரம் இருக்கதான் செய்யுது, ஆனா மத்திய குற்றப்பிரிவு உத்தரவுலாம் போட்டுருந்தாங்க, விசாரிச்சு சொல்லுங்க அப்படின்னு. அதுக்கு நடுவுல எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வந்து இந்த வழக்கை விசாரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு மாவட்ட நீதிமன்ற உத்தரவுலாம் போடுங்கன்னு வந்து கேட்டிருந்தாரு. அதெல்லாம் போட முடியாது, முகாந்திரம் இருக்கிற மாதிரி தான் இருக்கு, விசாரிக்கட்டுங்கிற மாதிரி இப்ப சென்னை உயர்நீதிமன்றமும் அப்புறம் வந்து பண்ணிருக்காங்க. ஓகே, இப்ப அங்க என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு லைட்டா கால் வலின்னு சொல்லிட்டு அட்வொகேட் வச்சு சொல்ல வச்சிருந்திருக்காரு. ஓ அதனால தெரியுமா? ஆஜராக முடியலன்னு சொன்னதுனால வந்து நமக்கு வந்து ஓகே தலைவர் கால் வலி. எடப்பாடியோட டாக்டர்கிட்ட எதுவும் பேசுனீங்களோன்னு நினைச்சேன். அது கண்டுபிடிச்சு பேசினோட பேசிக்கலாம். ஆமா சரி. இன்னொன்னு என்னன்னா, பாஜக அதிமுக கூட்டணிக்குள்ள போகுதா இல்ல அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளதான்னு ஒரு பெரிய டிபேட் இன்னும் போய்கிட்டே தான் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அண்மையில சொல்லியிருந்தாரு தேர்தல் வரப்ப நாங்க பாத்துப்போம் அப்படின்னு. அதுக்கு நயினார் நாகேந்திரன் பாஜகவை சேர்ந்த எம்எல்ஏ என்ன சொல்லியிருக்காருன்னா, ரைடு நிறைய பக்கம் நடத்துறாங்கல்ல, ஆமா அதை வச்சு கேள்வி எல்லாம் கேட்டாங்க. ரைட்லாம் நடத்தி அதிமுக கூட்டணிக்கு வர வைக்க பாக்குறீங்களான்னு கேட்டது நயினார் நாகேந்திரன் என்ன சொல்றாருன்னா, ரைடெல்லாம் நடத்தி கூட்டணிக்கு வர வைக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க, எடப்பாடி பழனிசாமி பேசினாலே இது போதும் அப்படிங்கிறாரு. இப்ப நாங்கெல்லாம் ரைடு நடத்த மாட்டோங்கிறாரா இல்ல ரைடு நடத்துற அளவுக்கு அவர் ஒர்த் இல்லைங்கிறாரா, என்ன சொல்ல வர்றாருன்னு புரியல. ஆனா பேசினாலே வந்துருவாருன்னா என்ன லெப்ட்ல டீல் பண்ற மாதிரி சொல்றாரு எதிர்கட்சி தலைவரை. 2024 வரல, இவர் கூப்பிடல போல, அமித்ஷாவே கூப்பிட்டு வரலையா, எடப்பாடி சாரி மோடியே கூப்பிட்டு எடப்பாடி பழனிசாமி போகலையா? இல்ல அவர் என்ன சொல்றாரு, நான் கூப்பிட்டா வருவாருங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த அளவுக்கு மோடியோட பவர்ஃபுல்லான ஆளு நான், மோடியோட பவர்ஃபுல்லான ஆள் நான்ற மாதிரி ரேஞ்சில பேசிக்கிட்டு இருக்காரு நயினார் நாகேந்திரன். ஆனா வந்து பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு இங்க முன்னாள் அமைச்சர்கள்லாம் சொல்றாங்க, இன்னும் முன்னாள் முதல்வர் சொல்ல மாட்டேங்கிறாரு. இன்னொரு பக்கம் என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு அறிக்கை விட்டுருந்தாரு, இந்த மாதிரி 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாகவும் அந்த ஊதியத்தை வந்து 300 ரூபாயும் அதிகரிப்போம்லாம் திமுக சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனா அது எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டுருந்தாரு. அதுக்கு அமைச்சர் ஐ பெரியசாமி ஒரு பதில் அறிக்கை விட்டுருக்காரு. அதுல என்ன சொல்றாருன்னா, எல்லாத்தையும் டிவிலையும் பேப்பர்லையும் பார்த்து தெரிஞ்சுக்கிறாரு எதிர்கட்சி தலைவர், ஆனா மத்திய அரசு இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு நிதி ஒதுக்கலைங்கிறது அவருக்கு ஏன் தெரியல, அப்போ வந்து பங்கருக்குள்ள பதுங்கி இருந்தாரா ரைடுக்கு பயந்து, இல்ல வந்து மிக்சர் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாராங்கிறதெல்லாம் வந்து கேட்டு கடைசியில வந்து அவங்க கொடுக்க சொல்லுங்க, கள்ள கூட்டணி வச்சிருக்கீங்க இல்லைங்கிற மாதிரி முடிச்சிருக்காரு அந்த அறிக்கையை. ஆனா என்னன்னா, இப்ப எடப்பாடி கேட்டா பதில் எல்லாம் சொல்லாம வச்சுறாங்க துறை சார்ந்த அமைச்சர்கள். ஸ்டாலின் வந்து எங்க மேல இருக்க பொறாமைங்கிற அவரும் வந்து பதில் சொல்லுவாரு. ஆமா, தேர்தல் நெருங்குது இல்ல, அதனால பதில் திமுக என்னன்னா எங்களோட இது அதிமுக மட்டும்தான் அப்படிங்கறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஏன்னா விஜய் வேற அடுத்து ஜூன் ஆகஸ்ட்ல வேற தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறதா தகவல் எல்லாம் வெளியே இருக்கு. அதனால நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆப்போசிஷன் இடிமிக்க வச்சுக்கிட்டா மட்டும் தான் நமக்கு நல்லதுன்னு நினைக்குது திமுகவோட கணக்கு அப்படி போய்கிட்டு இருக்கு. ரைடை பத்தி பேசணும்ல, ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ரைடு பரபரப்பா போச்சு, அதுக்கப்புறம் ஒண்ணுமே தகவல் இல்லையே. ஆமா, குஸ்கா மட்டும் வச்சு பீஸ் எல்லாம் பிரியாணி போட்டுருந்தாங்க, பீஸ் எல்லாம் அவங்க எடுத்துக்கிட்டு குஸ்காவை மட்டும் தொண்டர்கள் கொடுத்துட்டாங்க. காட்பாடியில் நடந்த ரைடு, அமலாக்கத்துறை வந்து திமுகவுடைய பொதுச் செயலாளர் தமிழ்நாடு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் வீட்டுல, அப்புறம் கதிரானந்த் வீட்டுல ரைடு நடத்திருந்தாங்க. 2 பேரோட வீடும் ஒரே ஒரு வீடு தான், அப்பா மகன். எதுக்காக இந்த ரைடு நடத்தப்பட்டது அப்படின்னா சொல்லுங்க, இதை சொல்லுங்க. இல்ல பாருங்க, 2 பேரும் ஒரே வீட்டுல சிக்கனமா இருந்துப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க வீட்டுல போய் அமலாக்கத்துறை பணத்தை தேடி இருக்காங்க. ஆமா, 2019 அந்த நாடாளுமன்ற தேர்தல் அப்ப கதிரானந்த் உள்ளிட்ட நிறைய இடங்கள்ல ரைட்லாம் பண்ணாங்க. அந்த சமயத்துல கதிரானந்துக்கு வலதுகரம்னு சொல்லப்படுற பூஞ்சோலை சீனிவாசன் வீட்டுல இருந்து ஒரு 11 கோடி ரூபாய் வந்து எடுத்திருந்தாங்க. அது சம்பந்தமா அமலாக்கத்துறை 5 வருஷம் கழிச்சு, 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு ஜனவரி 3ஆம் தேதி ரைடு பண்ணியிருந்தாங்க. அதை வச்சு கதிரானந்துக்கு சம்மன் அனுப்பி ஆஜராக சொல்லியிருந்தாங்க. சென்னையில இருக்கிற அமலாக்கத்துறை அலுவலகத்துக்கு ஆஜரான கதிரானந்த் காலையில 10 இருந்து நைட்டு 7:30 வரைக்கும் 10 மணி நேரத்துக்கு வந்து பதில் சொல்லியிருக்காரு அவரு. ஓ, 10 மணி நேரம் பதில் சொல்ற அளவுக்கு கேள்வி கேட்டிருக்காங்க. ஆமா, அது தில்லா சொல்லியிருக்காரு. எல்லாமே நான் சொல்லியிருக்கேன், கேட்டகரி எல்லாம் பதில் சொல்லியிருக்கேன், ஒரு முறை சமாளிச்சோட நான் வர ரெடியா தான் இருக்கேன் அப்படின்னாங்க. இன்னும் என்ன தகவல் வெளியாயிருக்கு அப்படின்னா, துரைமுருகன் வீட்டுல இருந்து கதிரானந்த் வீட்டுல இருந்தும் ஒரு 75 லட்சம் ரூபாய் ரொக்க பணமும் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி அவரோட கல்லூரிகள்ல ரைட் நடத்தினப்ப 13 கோடி ரூபாய்க்கான சொத்து ஆவணங்கள் எடுத்திருக்கதா சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே, ஃபீஸ் வாங்கியிருப்பார்ல, யாருக்கிட்ட இருக்கு? இல்ல, மாணவர்கள்ட்ட இருந்து, காலேஜ் ஃபீஸ். அதை சொல்றேன். சென்னை மக்கள் வந்து போக்குவரத்துக்கு கஷ்டப்படவே கூடாது அப்படிங்கிறதுக்காக போக்குவரத்து துறை ஒரு அதிரடி முடிவு எடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, சென்னையில இந்த ஆலந்தூர், அம்பத்தூர் இந்த மாதிரியான புறநகர் பகுதி, மணலி இங்கெல்லாம் வந்து தனியார் வந்து மினி பஸ் இயக்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு உத்தரவு வந்து போட்டிருக்காங்க. பிப்ரவரியில இருந்து இது அமலுக்கு வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க.
அன்புமணி என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, நீங்க ஏற்கனவே வந்து போக்குவரத்து துறையில நிறைய தனியார் மயமாக்கல் நோக்கி போய்கிட்டு இருக்கு, இப்ப இதெல்லாம் வந்து பண்ணவே கூடாது அப்படின்னு வந்து எதிர்க்கிறாரு. ஏன்னா ஒரு பக்கம் கட்டணம் இல்லா பேருந்து அப்படின்ட்டு இந்த மாதிரியான விஷயங்களும் போக்குவரத்து துறையில பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது இன்னைக்கு விமர்சனமாயிருக்கு. இருந்தாலும் போக்குவரத்து துறை தெளிவா இருக்காங்க, மக்கள் வசதிக்காக தான் இதை பண்றோம்ட்டு. தமிழ்நாடு அரசு ஒரு விஷயம் தெளிவா இருக்காங்க. மத்திய அரசாங்கம் ஏதாவது தனியாருக்கு பண்ணாங்கன்னா எதிர்ப்பு, நாங்க பண்ணலாம், அதுக்கான ரைட்ஸ் எங்ககிட்ட இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் போய்கிட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம இந்த உணவு டெலிவரி ஆப்ஸ் இருக்கு, கிராசரி எல்லாமே வந்து இப்போ வந்து ஸ்விக்கி, ஜொமேட்டோ, செப்டோன்னு என்னென்னமோ நிறைய ஆப்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து இதுல டெலிவரி பார்ட்னர்ஸா இருக்கிறவங்க எல்லாம் வந்து கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லி வழக்கு போட்டிருந்தாரு உயர்நீதிமன்றத்துல நித்யானந்தம் அப்படிங்கிறவரு. அவர் என்ன அதுல சொல்லியிருக்காருன்னா, அவங்களுக்கு அடையாள அட்டை இல்லை, அவங்க யாரு என்னங்கிறதே தெரியாம எந்த நிறுவனத்தை சேர்ந்தவங்கிறதும் சில நேரங்கள்ல கண்டுபிடிக்க முடியாம இருக்கு, இதனால பல பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றத்துல பொதுநல வழக்கு போட, அது வந்து விசாரிச்ச உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிஜிபி இதுல 4 வாரத்துக்குள்ள பதில் அளிக்கணும். அதே மாதிரி ஸ்விக்கி, ஜொமேட்டோ உள்ளிட்ட நிறுவனங்களுக்கும் நோட்டீஸ்ல அனுப்பிச்சிருக்காங்க, நீங்க கண்காணிக்க விதிமுறைகளை வந்து ஏற்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 வாரத்துக்கு அப்புறம் திரும்ப விசாரணைக்கு வரும். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க தான் உடை கொடுத்துருக்கோம், இந்த ஜொமேட்டோ ஸ்விக்கிங்கிற அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தான் போறாங்க, ஐடி கார்டோட சின்னதா தான் இருக்கும், ட்ரெஸ்ஸே அடையாளமா இருக்குல்ல, அதுக்கு மேல என்ன வேணும்னு கேட்டாலும் கேட்பாங்க அவங்க. சரி ஓகே, அடுத்து ஜனவரி 26 ஞாயிற்றுக்கிழமை வருதான், அதுக்கு நிறைய பேர் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, லீவு போயிருச்சு அப்படின்னு. நம்ம ஃபீல் பண்ண வேணாம், அப்பா லீவ் அன்னைக்கு வந்துச்சு அப்படின்னு நினைச்சுக்கலாம். கமெண்ட்ஸ் இருக்கு. சரி ஓகே, அன்னைக்கு வந்து எப்பயுமே ஆளுநர் மாளிகையில ஒரு டீ பார்ட்டி வந்து கொடுப்பாரு தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி. இந்த முறை நிறைய கட்சிகளுக்கு வழக்கம்போது அழைப்பெல்லாம் கொடுத்துருக்காரு, அவரு முக்கியமான தலைவர்களும் கொடுத்துருக்காரு. குறிப்பா வந்து திமுக, அதிமுக மட்டும் இது வரைக்கும் எதுவுமே சொல்லலை. விசிகா புறக்கணிக்கிறதா சொல்லியிருக்காங்க, காங்கிரஸ் புறக்கணிக்கிறதா சொல்லியிருக்காங்க, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி புறக்கணிக்கிறதா சொல்றாங்க. எல்லாரும் பொதுவா என்ன சொல்றாங்கன்னா, அரசியல் சாசனத்தை மதிக்க மாட்டேங்கிறாரு, சட்டமன்ற மாண்பை மதிக்க மாட்டேங்கிறாரு, கூட்டாட்சி கோட்பாடுகளையும் குடியரசு விளிமைகளையும் மதிக்க மாட்டேங்கிறாரு. அப்புறம் எதுக்கு நாங்க மதிச்சு போகணும், எங்களுக்கு வேணாம் அந்த டீ, நாங்க வீட்டிலேயே குடிச்சிரும்னு நினைக்கிறாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கு மதிப்பு கொடுக்கல, கிளம்பி போயிட்டாரு அப்படின்லாம் கோவத்துல இருக்காங்க கூட்டணி கட்சிகள். திமுக அதோட பயங்கர கோவத்துல இருப்பாங்களே, கோவத்துலதான் இருக்காங்க. ஏன்னா அந்த ஸ்கிரிப்ட் அதாவது கொடுத்தது வந்து உரைய படிக்காம போயிட்டாருங்கிற கோவத்துல இருக்காங்க. அந்த கோவம் வேற இருக்கு. ஒரு பக்கம் என்னன்னா, சிவகங்கைக்கு ஆய்வுக்கு போனவரு வள்ளுவர், வள்ளலார் எல்லாத்தையும் சில பேர் ஆட்டைப்பட பாக்குறாங்கலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கு கோவப்பட வேண்டியவர் அவர் இல்ல, RN ரவி தான் கோவப்படணும். ஆனா வந்து இப்ப அவங்க போவாங்களா என்னங்கிறது இன்னும் அறிவிக்கல, திமுக வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு ஆளுநர் RN ரவி என்ன பண்ணியிருக்காருன்னா, இங்கே தமிழ்நாடு சட்டமன்றத்துல பெண்கள், குழந்தைகளுக்கு எதிரான இந்த பாலியல் குற்றங்களோட தண்டனைகளை கடுமையாக்கி ஒரு சட்டம் நிறைவேற்றினாங்கல்ல, அதுக்கு ஒப்புதல் கொடுத்திருக்காரு. ஸோ ஒப்புதலும் கொடுத்துருக்கேன், வருவீங்களாங்கிற மாதிரி கூப்பிடுவாருன்னு நினைக்கிறேன். இந்த அமிர்த நீர் அந்த மேட்ரு, கோமியம் மேட்ரு வந்து ரொம்ப பெருசாக தான் நாளுக்கு நாள் ஒவ்வொரு ஆள் கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. IIT இயக்குனர் காமகோடி அவர் ஆரம்பிச்சாரு, அதுக்கு ஆதாரம் இருக்குன்னாரு. தமிழிசை வந்து 80 நோய்களை குணப்படுத்தும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. கோமியம்னு சொல்லுவாங்க, அமிர்த நீர் அண்டர்லைன் பண்ணிட்டு போனாங்க. ஆமா, அமிர்த நீர் டாஸ்மாக் வருமானம் போயிடும் பயப்படுறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சோ இப்போ இந்த அமிர்த போதையும் இருக்கா அமிர்த நீர்ல, அது தெரியல ப்ரோ, குடிச்சு பார்த்தது இல்ல. அவங்க சொல்லிடுறாங்க, தமிழிசை சொல்றாங்க டாஸ்மாக் வருமானம் வந்து போயிடுமோன்னு பயம் இருக்குமோ என்னன்னு தெரியலலாம் பேசியிருக்காங்க. இப்போ வந்து யார் வந்திருக்காங்கன்னா, ஜோகோவோட நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு, அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, உடல் பாக்டீரியாக்கள்லாம் வந்து பாதிப்பெல்லாம் ஏற்படாம நமக்கு வந்து இது இருக்கு, அறிவியல் ஆதாரங்கள்லாம் இருக்கு, கோமியம் குடிச்சா இன்னைக்கு நிறைய பேர் கிண்டல் பண்றாங்க, அப்படிலாம் கிடையாது, அதுல வந்து மருத்துவ குணங்கள்லாம் இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. மலமாற்று அறுவை சிகிச்சைகள்லாம் உதவுதுங்கிற மாதிரி அவர் ஒரு பதிவெல்லாம் போட, அதுக்கு கீழே எக்ஸ் வந்து ஃபேக்ட் செக்லாம் பண்ணி சில செய்திகளுக்கு இதெல்லாம் போலியானதெல்லாம் கீழே ஒரு இண்டிகேஷன் கொடுக்குறாங்கல்ல, அது மாதிரியே கொடுத்துருந்தாங்க கீழே. இதெல்லாம் நேரடியா எடுத்துக்க கூடாது கோமியம்லாம், அதுல பாக்டீரியாக்கள்லாம் இருக்கும், அது வந்து மனிதர்களுக்கு ஆபத்தானதுன்னு அவங்களே கீழே ஃபேக்ட் செக் இருக்கு, மேலே இவரோட போஸ்ட் இருக்கு. இப்போ வந்து இதுல வந்து லிவர் ஸ்பெஷலிஸ்ட் இந்தியாவில் ஒரு முக்கியமான டாக்டர் அபி பிலிப்ஸ், அவர் வந்து என்னன்னா அந்த பதிவுக்கு போட்டிருக்காரு, சயின்ஸ் இல்லிட்ரேட் பூமர் அங்கிள் அப்படின்னு சொல்லி அவர் ஜோகோ நிறுவனர்லாம் குறிப்பிட்டு அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லை, ஆதாரம் இல்லாம பேசாதீங்க அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஓகே, பூமரங்கிற பட்டம் கொடுத்துருக்காரு அவரு. 2025 பட்ஜெட் தாக்கல் பண்ண தயாராகிட்டு இருக்காங்க நிர்மலா சீதாராமன். இந்த கட்டத்துல ஒரு தகவல் வந்து ஒன்று வெளியாயிருக்கு. என்னன்னா, டாக்ஸ் ஸ்லாப் அந்த 7,75,000 வரையும் டாக்ஸ் ஃப்ரீ, 75,000 ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனோட அப்படின்னு அந்த நியூ ரெஜிம்க்கு வச்சிருக்காங்கல்ல, இனிமே நியூ ரெஜிம்க்கு 10 லட்சம் வரையும் ஸ்லாபை உயர்த்துவாங்க இந்த பட்ஜெட்லன்னு ஒரு தகவல் வந்து
ஓடிட்டு இருக்கு. அதே மாதிரி அந்த 15 to 20 lakhs 30% இருந்ததை 25% டாக்ஸை குறைக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வெளியாயிருக்கு. இதெல்லாம் வெளிவர தகவல் தான். பிப்ரவரி 1 தான் நமக்கு தெளிவா தெரிய வரும். ஆமா, ஏன்னா இந்த நியூ ரெஜிம்க்கு நிறைய பேரை மாத்தணும், எல்லாரையும் மாத்தணுங்கிற ஒரு டாஸ்கும் இருக்கு அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஏதாவது கொடுத்து. நீங்க ஓல்டா நியூவா? இப்போ வரையும் ஓல்டு தான். நானும் ஓல்டு தான். ஓல்டு ரெஜிம்ல இருந்தீங்கன்னா பூமர்னு சொல்லி நியூ ரெஜிம் மாத்துறதுக்கான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆடிட்டர் சொல்றதாப்பா நான் கேக்குறேன். அதுதான் அதுல நியூக்கு போயிடாதீங்க அப்படிங்க. ஆமா, எல்லாருமே அதான் சொல்றாங்க. ஓல்டு ரெஜிம்ல நிறைய இது இருக்கு, அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் குறைக்கிறதுக்கு தான் நியூ ரெஜிம் கொண்டு வராங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. அரசு அவங்களுக்கு சாதகமானது தானே பண்ணுவாங்க, நமக்கு சாதகமானதையா பண்றாங்க. ஆனா இன்னொரு விஷயம் வந்து பெண் குழந்தைகளுக்கு சாதகமா நாங்க பண்ணியிருக்கோம் 10 வருஷமா அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி வந்து பேசியிருக்காரு. பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கல்வி அளிப்போம்னு ஒரு திட்டம். இது வந்து இந்தியில பேர் வச்சிருந்தாங்க, நான் கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த திட்டத்தை 2015 மோடி வந்து தொடங்கி வச்சாரு. இது வந்து 10 ஆண்டுகளா சிறப்பா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அமைச்சர்கள்லாம் மோடிக்கு வாழ்த்து சொல்ல, மோடி வந்து எல்லா நாட்டின் மகள்களுக்கு நான் வாழ்த்து சொல்றேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்திருக்காரு. அதுவும் வந்து இன்னும் சிறப்பா நாங்க கொண்டு போவோம் அப்படின்லாம் சொல்றாரு. பட் நாட்டுல நடக்கிறதெல்லாம் நம்மளும் பார்த்துட்டு தானே இருக்கோம், மோடி பாக்குறது இல்லை போல. ஓகே, ஆனா பாரு, அமைச்சர்கள் மோடிக்கு வாழ்த்து சொல்ல, மோடி மக்களுக்கு வந்து வாழ்த்து சொல்ல, எதிர்கட்சிகள் எதுக்கு வாழ்த்து சொன்ன மாதிரி தெரியல, மக்களும் மோடிக்கு பெருசா வாழ்த்து சொன்ன மாதிரி நமக்கு தெரிய மாட்டேங்குது. தெரியல, அது சரி, குடும்பத்துக்குள்ள வாழ்த்து சொல்லிக்க மாட்டாங்க. 140 கோடி மக்களும் அவரோட குடும்பமா இருக்காங்கல்ல. இந்திய மகள்களை பத்தி பேசுறப்ப ஒரு முக்கியமான செய்தி, சத்தீஸ்கர் மாநிலத்துல 2021 நடந்த ஒரு கொடூரமான சம்பவம். கோர்பா மாவட்டத்துல சாந்தாராம்ங்கிற நபர் வந்து தன்னுடைய கால்நடைகளை பராமரிக்கிறதுக்காக 16 வயசு பெண் வந்து பணியமர்த்தினாரு. அந்த பெண்ணுக்கு தொடர்ந்து டார்ச்சர்லாம் கொடுத்து என்னோட 2வது மனைவியா அவனை கல்யாணம் பண்ணி ஆசைப்படுறேன்னா சொல்ற அந்த பெண் அதுக்கு மறுப்பு தெரிவிச்சாங்க. குடும்பத்திலும் மறுப்புலாம் தெரிவிச்சிருந்தாங்க. உடனே என்ன பண்ணாருன்னா, தன்னோட கூட்டாளி எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அந்த பெண்ணை வந்து ரேப் பண்ணி பாலியல் வன்கொடுமை பண்ணி அந்த பெண் வந்து கொலை பண்ணாங்க. அதே மாதிரி அவங்க அப்பா அவரையும் வந்து கொலை பண்ணாங்க. 4 வயசு பேத்தியும் வந்து கொலை பண்ணாங்க. மொத்தம் ஒரு 3 கொலை பண்ணிருக்காங்க. இந்த விஷயம் எப்படி வெளியே வந்துச்சுன்னா, அந்த சிறுமியோட சகோதரர் காவல் நிலையத்துல புகார் கொடுத்தோன்னே தான் அந்த செய்தி வந்து வெளியே வந்தது. இப்ப நீதிமன்றம் விசாரிச்சு 5 பேருக்கும் மரண தண்டனை வந்து விதிச்சிருக்காங்க. மனிதாபிமானமற்ற செயல் இதை இவங்க பண்ணது ஏத்துக்கவே முடியாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்தியாவின் மகள்கள் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் எதிர்கொண்டுட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் டொமஸ்டிக் வயலன்ஸும் நம்ம அப்பப்போ பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து தெலுங்கானாவை உலுக்கி எடுத்திருக்கு. அங்கே குருமூர்த்தி அப்படிங்கிற ஆர்மியில முன்னால வேலை பார்த்த ஒரு நபர் இப்போ வந்து DRDOல பாதுகாவலராக வேலை பார்த்துட்டு இருக்காராம். அவர் வந்து அவர் மனைவியோட அடிக்கடி சண்டை போட்டுட்டே இருந்திருக்காரு, சந்தேகப்பட்டிருக்காரு. ஒரு கட்டத்தில் என்னன்னா, அந்த சண்டை வந்து முற்றி போயிருக்கு. பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கெல்லாமும் தெரிஞ்சிருக்கு. திடீர்னு ஒரு நாள் இவர் போய் காவல் நிலையத்தில் என்னோட மனைவியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு புகார்லாம் கொடுத்துருக்காரு. அவங்க உறவினர்களுக்கும் கொஞ்சம் டவுட் வந்திருக்கு. போலீஸும் இவர்கிட்ட விசாரிச்சதை வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு கட்டத்தில் வந்து ஒத்துக்கிட்டு இருக்காரு, நான் தான் வந்து என் மனைவியை கொலை பண்ணது மட்டும் இல்லாமல் துண்டு துண்டா அதை வெட்டி குக்கரில் வேக வச்சு ஏரியில் வீசியிருக்காரு. இந்த மனிதாபிமானமற்ற ஒரு கொடூரனுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்கணும்னு தான் எல்லாரும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. தெலுங்கானா போலீஸும் நாங்கள் உச்சபட்ச தண்டனை வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மகாராஷ்டிராவில் நடந்த அந்த ரயில் விபத்து இந்தியாவையே சோகத்தில் ஆழ்த்திருக்கு. என்ன அப்படின்னா, ஜல்கான்ல இருந்து மும்பை வந்துகிட்டு இருந்த புஷ்பக் எக்ஸ்பிரஸ் அந்த ட்ரெயினில் டீ வித்துக்கிட்டு இருந்த ஒரு நபர் வந்து புரளியை கிளப்புனதா சொல்றாங்க. என்னன்னா, ட்ரெயின் வந்து பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, எல்லாரும் தப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே செயினை பிடிச்சி இழுத்ததாகவும் சொல்லப்படுது. செயினை பிடிச்சி இழுத்தோன்னு நிறைய பேர் வந்து உயிரை காப்பாத்திக்கணும்னு அப்படியே ட்ராக் பக்கத்துல இருந்த ட்ராக்ல குதிச்சிருக்காங்க. சில பேர் அந்த சைடு குதிச்சு அப்படியே போயிருக்காங்க. இந்த ட்ராக்ல அவங்க குதிச்ச நேரத்துல கர்நாடகா எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வேகமா வந்துகிட்டு இருந்திருக்கு. அதுல அந்த ட்ரெயின் மோதினதுல 13 பேர் வந்து பரிதாபமா உயிரிழந்திருக்காங்க. இப்போ போலீஸ் இதை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க, யார் இந்த மாதிரி வதந்தியை கிளப்புனது, எதனால இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் 13 உயிர்கள் வந்து இப்படி போயிருக்கு பரிதாபமா. நிவாரணமும் அறிவிச்சிருக்காங்க மத்திய அரசு. ரொம்ப ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு சம்பவம் தான். அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ இவர் வந்து பதவியேற்ற 1 மணி நேரத்துல நம்ம இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை மீட் பண்ணியிருக்காரு. பொதுவா வந்து அவங்க நேட்டோல இருக்காங்க, அந்த நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர்களையோ இல்ல கனடா மெக்சிகோ இவங்களதான் வந்து சந்திப்பாங்களாம். இவர் வந்து ஜெய்சங்கரை சந்திச்சதே வந்து ஒரு பெரிய இந்தியாவுக்கு முக்கியத்துவம் அப்படின்லாம் சொல்றாங்க. அங்க வந்து அந்த சட்டவிரோத குடியேற்றத்தை பத்தி ட்ரம்ப் பேசியிருந்தாரு. நிறைய பேர் அங்க இருந்து வெளியேற்ற போறாங்க அப்படின்லாம். இப்போ அந்த மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து ஜெய்சங்கரே அறிவிச்சிருக்காரு, நாங்கள் வந்து சட்டவிரோத குடியேற்றம் வந்து எந்த நாட்டில் வந்து இந்தியர்கள் வந்து குடியேறி இருந்தாலும் நாங்கள் ஸ்மூத்தாக அதை வந்து ஹேண்டில் பண்ணி திரும்ப இந்தியாவை கூப்பிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
ஸோ அமெரிக்கால இருந்து கூட ஒரு 18,000 பேர் இங்க வரலாம் அப்படின்லாம் சொல்றாங்க. நான் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆமா, உங்க ஞாபக சக்தி எப்படி? 6 டிஜிட் ஓடிபியா 3 வாட்டி பார்ப்பேன் சார். ரவாயின் கேசரி புட்டிங் அப்படியே அதை ஆராதிக்கிறாங்க. உப்மாலையோ கிச்சடியிலையோ இருந்தோ ஏறி மிதிக்கிறாங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. டிமானிட்டைசேஷன் மூலமாக கருப்பு பணம், ஊழல், தீவிரவாதம் எல்லாத்தையும் ஒழிச்சிட்டாரு. அப்ப அந்த கருப்பு பணம் எங்க? அதான் சொன்னனே, ஒழிச்சிட்டாருன்னு. ஆனந்தமா இருக்க வேண்டும் என்று ஆசைப்படால் அவசியம் இல்லாததை முதலில் மறக்க வேண்டும். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. விருது எடப்பாடி பழனிசாமியே கொடுத்துடலாம். 2 காரணம். ஒரு காரணம் வந்து அந்த அஃபிடவிட்லயே ஏதோ மறைச்சிருக்காருங்கிற வழக்கு. இப்போ வேற சேலம் மாவட்ட நீதிமன்றம் விசாரிக்கலாம்னு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவுலாம் வந்து கொடுத்துருக்காங்க. விசாரிக்க தடை இல்லை அதுக்கு. கால்வலியோட எத்தனை வழக்குக்கு நான் கோர்ட்டு படி ஏறி இறங்குறது. இன்னொன்னுதான், எஸ்பி வேலுமணி அறிவிச்சிட்டு இருக்கப்பவே இல்ல ஜனவரி 31 கிடையாது, பிப்ரவரி பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஒரு 10 நாள் தள்ளி பாத்துக்கலாங்கிற மாதிரி. ஒரு 10 நாள், அதுவும் குறிப்பிட்டு தேதி சொல்லல. தேதி எல்லாம் சொல்லாதீங்கப்பா, நான் வர அன்னைக்கு பாத்துக்கோன்னு சொல்லிட்டாரு. எப்பவுமே 2 அமாவாசை 3 அமாவாசை அப்படிதானே பேசுவாரு. ஆமா, இப்போ வந்து தேதி சொல்லிட்டாரு. இல்ல ஒரு அமாவாசை முடியட்டும்னு சொன்னாரு போல. அதான் 10 நாள் கால்குலேட் பண்ணிருக்காங்க. ஒரு சூறாவளி இங்க கிளம்ப போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப தலைவர் திரும்பிட்டாரு. அதனால சூறாவளி திரும்பியதே அப்படின்னு விருது வந்து கொடுத்துடலாம். நீங்க சூறாவளி கிளம்பியதுன்னு தானே ஆரம்பிச்சது. இப்ப சூறாவளிக்கு திரும்பியதேங்கிறது கரெக்டா இருக்கும். சூறாவளி திரும்பியதே அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி வந்து கொடுத்துட்டு விடைபெறலாம். நன்றி. நன்றி. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். 90 வருடங்கள் 5 தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற SPS கேப்பை மாவு.